டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்ளிகேஷன் வந்து முடிய போகுது. முடிஞ்சதுமே நாங்கள் என்ன சார் பண்ணுறது, அடுத்த ப்ராசஸ் என்ன, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல சார், கன்ஃபியூஸாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கால்ஸ் வருது. அதனால் என்ன பண்ணால் ஒரு வீடியோவை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கால் எடுத்து அதே விஷயத்த சொல்கிறது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு டைமை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் கம்பெனியில் கவர்மெண்ட் கோட்டாவோ இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அப்ளிகேஷன் போடுறீங்களா, தயவுசெய்து இந்த வீடியோவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஒதுக்கி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஜிஆரோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய தகவலை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்ல, எங்கள் சைட்லேருந்து ஒன்று தான் எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவையான அட்டகாசமான கண்டென்ட்ஸு ஆர்ஜிஆரில் இருந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு வித்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஆஃப்டர் ப்ராசஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்ளிகேஷனை கவுன்சிலிங்க்கு, அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இதுல அப்ளிகேஷன் சப்மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட், யுவர் அட்மிஷன் ஜர்னி ஹஸ் ஜஸ்ட் பிகன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நம்மளுடைய கவுன்சிலிங் ஜர்னியே வந்து ஆக போகுது. இதுல என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சப்மிட்டட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறமா பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சிருப்பீங்க. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே ஆகாம அது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஎம்இ என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மாற்றி பண்ணிட்டீங்க, சில பேர் டாக்குமெண்ட்டே வரலன்றீங்க, சில பேர் இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கலன்றீங்க, சில பேர் பழைய இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்படின்றீங்க. இதுக்கு வந்து கால் பண்ணி வந்து நாங்கள் வந்து டிஎம்இயில் கேட்டோம் சார், வேறு அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு கேட்டாலும் வேறு அப்ளிகேஷன் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றது இது டிஎம்இல கொஞ்சம் கவனிக்கணும். அஃபீஷியல்ஸை கால் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ராப்பர் மெத்தட் கொடுக்கணும். அப்போ டபுள் என்ட்ரி ஆகாதா? கால் பண்ணி நானே ஒரு காலுக்கு கேட்டால் சரி பரவாயில்ல சார், சார் இது வந்து நான் வந்து 11th பதில் 12th வச்சிட்டேன் சார், அது என்ன சார் பண்ணலாம், வேறு அப்ளிகேஷன் போட்டுருங்க. அதே போல் இன்னொருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நாளைக்கு லேட் ஆகும்ட்டு என்னுடைய இந்த நம்பரை வச்சு நான் போட்டுட்டேன் சார், வேறு அப்ளிகேஷன் போடுங்க. இப்படியெல்லாம் சொன்னால் என்னன்னு தெரியல. அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இந்த தகவலெல்லாம் நீங்கள் டிஎம்இ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டபுள் அப்ளிகேஷனா 53,000 இல்லை 83,000 கூட அப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பாஸ் பண்ணதே கம்மி, ஆனால் அப்ளிகேஷன் வந்து ஜாஸ்தி. என்னது கொஞ்சம் பாருங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் அதான் சொல்லுங்க, சார் டிஎம்இக்கு கால் பண்ணோம், எது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே வேற புதுசு போட்டுருங்கன்னு. புதுசு போட்டிங்கன்னா ஆமாம் சார் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி பண்ணால் என்னன்றது புரியல. ரைட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. தென் வந்து மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்னா எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. நான் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் சப்மிட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎம்இ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்லோட் பண்ணலையோ இன்னொரு சான்ஸ் வந்து எடுத்துங்க அப்படின்றது நிறைய ரெப்ரசன்டேஷன் போயிட்டே இருக்கு. நல்லா எக்கச்சக்கமாக நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-லேருந்து 6000 மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப தப்பாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. போன வாட்டி போட்டவங்கலாம் இந்த வாட்டி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கும். அதனால வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? அதே போல இந்த ப்ரௌசிங் சென்டரில் போனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க வந்து போட்டு விட்டுறாங்க. அதனால அங்கேயும் தவறுகள் நடக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சார் இருக்காங்க, அவரும் ரொம்ப அருமையா வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. யூடியூப் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து. தென் கோயம்புத்தூர்ல இருந்து இன்னொருத்தர் சார் வந்து மிஸ்பா அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமா உங்களுக்கு கண்டென்ட் அப்பப்போ கொடுத்துட்டுருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து அழகா கொடுக்குறாங்க. தென் வந்து உங்களுக்கு சாப் ஒன்று பார்த்துருப்பீங்க, எஸ்ஏ பார்த்திபன் சொல்லி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன்று கூட
மிஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக டெடிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைமை ஒதுக்கி போடுறாங்க. அவங்ககிட்ட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துங்க. இல்லையா ஆர்ஜிஆர் சேனலில் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது வந்து அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸில் எதுனா டவுட் இருக்குது, இல்லைன்னா கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் என்ன ஃபில்அப் பண்ணணுன்ற டவுட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கைடன்ஸ் எடுத்துங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணணும். ரைட்டா? எதுவுமே இல்லாமல் சும்மா கால் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வந்து கதை பேசிட்டு இருக்கணும்ன்றதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு மணின்றாங்க. எல்லாமே ஒவ்வொரு செகண்டும் என்ன சம்பாதிக்கணும் அப்படின்றத பார்த்து தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய விஷயங்களை வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுடைய டைம் வந்து வேல்யூ இல்லை. அதனால கால் பண்றப்ப அவங்க ஏதாவது சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க பாட்டு ஃபோன் எடுப்பீங்க, பேசிட்டே இருப்பீங்க, 1/2 அன் அவர், 1 நிமிஷம் தான் வேலை தான் இருக்கும், ஆனால் 1/2 அன் அவர் நீங்க பேசுவீங்க. அதனால டைம் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டதுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு, ஆனால் விட்டுருவாங்க. அப்புறமா நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணோம், அதுவும் பெண்டிங்ல இருக்கு. சீட் அலாட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு. இந்த எந்த ப்ராசஸுமே இது இன்னும் வந்து நடக்கல. வெறும் வந்து நம்ம அப்ளிகேஷன் மட்டும் போட்டிருக்கோம். தென் கம்ப்ளீட் டிஎன் மெடிக்கலுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டாச்சு, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா அப்ளிகேஷன் ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி. இது ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் நம்ம இதுல என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது யார் வெரிஃபை பண்ணுவோம்? அப்லோட் பண்றது டாக்குமெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியாச்சு. செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெயிட் ஃபார் த அப்டேட்ஸ். அதனால ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும்? இதுல அப்டேட் என்ன வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் மெரிட் லிஸ்ட் யார் கொடுப்பா? செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்? லிஸ்ட் போடுறதுமே செக் டீடைல்ஸ். தென் ரேங்க் லிஸ்ட் யார் கொடுப்பா? செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பா. ஸ்டூடெண்டோட ரோல் என்ன? வெரிஃபை பண்ணி ரேங்க் நம்மளுக்கு என்னன்றதை பார்க்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் யார் பண்ணுவான்? ஸ்டூடெண்ட் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? சாய்ஸ் வந்து வரப்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். தென் சீட் அலாட்மெண்ட் யார் பண்ணுவா? கம்ப்யூட்டர் பண்ணும். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு இந்த சீட் எடுத்து கொடுத்துருவீங்களா, அந்த சீட் எடுத்து கொடுத்துருவீங்களா, நீங்க இந்த சாய்ஸை முன்னாடி வச்சா எனக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிடுவீங்களா, பின்னாடி வச்சா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கம்ப்யூட்டர் நம்ம ரேங்க்குக்கு நம்ம வந்து சாய்ஸ் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருமோ அதுக்கேற்ற மாதிரி அழகா அதை அட்டகாசமா கொடுத்துரும். இங்க யாரும் எடுத்து எல்லாம் கையில எல்லாம் கொடுக்கறதில்ல, யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, அதெல்லாம் நடக்காது. நிறைய பேர் இதை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துங்க. டவுன்லோட் அலாட்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சாய்ஸ் நம்ம அலாட்மெண்ட்டுக்கு சீட் அலாட்மெண்ட் யார் பண்ணுவா? கம்ப்யூட்டரே பண்ணுவா. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்றது அலாட்டட் காலேஜஸ்க்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். தென் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராசஸை காலேஜில் போய் கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்? அடுத்தது என்ன சார்? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். வாட் ஆக்சுவலி ஹேப்பன்? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்ன சார் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல இங்கே மெயினாக வந்து முன்னாடியே எதெல்லாம் செக் பண்ணப்படும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, தென் பிடபிள்யூடி கோட்டா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இப்போ வெரிஃபை பண்ணி, ஏன்னா அவங்க ரேங்க் லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வந்து செக் பண்ணணும். அப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இருக்கிறவங்க, அப்புறமா வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கிறவங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக வெரிஃபை பண்ணாமல் அதை வந்து போட மாட்டாங்க. அதே போல் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரிஃபை பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கணும். இந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து நடக்கும். அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறப்ப என்னெல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னா ஸ்கோர் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் த மார்க் தான் அவங்க அது பண்ண முடியும். அதே போல் கிளாஸ் 10 மார்க் என்ன, கிளாஸ் 12 மார்க் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வச்சிருக்காங்க. ஏன்னா ரிசர்வேஷனில் வருவாங்க இல்லையா, பிசிக்கு ரேங்க் கொடுக்கணும், ஓபிசிக்கு ரேங்க் வந்து எப்படி இருக்கோ அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு ரேங்க், பிசிஎம்க்கு ரேங்க், பிசிக்கு ரேங்க், தென் வந்து எஸ்சிக்கு ரேங்க், எஸ்சிஏக்கு ரேங்க், எஸ்டிக்கு ரேங்க் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கொடுக்கணும். அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் அந்த ரேங்கை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க 85% வராங்களா, 85% சப்போஸ் வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்கன்னா ஓப்பனில் வந்து வராங்களா அப்படின்றதெல்லாம் நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. தென் ஆதார் எங்கே இருக்குது, தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதனா சர்டிஃபிகேட்ஸ் எதனா வச்சிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்ல. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு என்னென்ன இருக்குது? பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், பிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த இது பார்த்தோம் இல்லையா 7.5% அந்த கோட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். தென் இதில் காமன் ரீசன் ஃபார் வெரிஃபிகேஷன் இஷ்யூஸ் அப்படின்றப்ப பார்த்தோம்னா மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க, வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. இன்கம் சர்டிஃபிகேட், எஸ்பெஷலி இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கலன்னா ஆகும், சப்போஸ் கம்யூனல் ரிசர்வேஷன் கீழே ஏதாவது ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. உதாரணத்துக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க, 2.5 lakhs கீழே சர்டிஃபிகேட் வைக்கணும்னா கவுன்சிலிங்ல வரப்ப 30,000 1 lakh மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும். ஆனால் 2.5 lakhs கீழே இருக்கவங்களும் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக வைக்கலன்னா என்ன ஆகும்? டிலே இன் நம்மளுடைய ப்ராசஸிங். அது சில போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆனதுனால டிஎம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டிக்கு அவங்க ரெப்ரசன்டேஷன் நிறைய பேர் நேரடியாக போய் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பியும் டைம் கொடுத்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதனால தயவுசெய்து யாருன்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலன்னா தயவுசெய்து வாங்கி வச்சிருங்க.
ரைட்டா. இன்கரெக்ட் அப்லோடு மாற்றி பண்ணுறது, ரீவெரிஃபிகேஷன் வந்து திருப்பி தேவைப்படும். கேட்டகரி மிஸ் மேட்ச், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருப்பாங்க, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. எலிஜிபிலிட்டி வந்து அது கம்ப்ளீட் ஆகாது. இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்துக்கணும். மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டில் வந்து மெரிட் லிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் எதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டோட யூஜி ரிசல்ட் பேஸ் பண்ணி, தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்திருக்காங்களா, தென் ரிசர்வேஷன் பாலிசி என்ன அப்படின்றத பார்த்துட்டு ப்ராஸ்பெக்டஸ்லாம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ரைட். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மெரிட் லிஸ்ட்ல நம்ம ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்ளிகேஷன் போடுறப்ப நேம், ரோல் நம்பர், கேட்டகரி, எலிஜிபிலிட்டி. இன்னும் கேட்டால் எனக்கு இதோட முன்னாடி என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போடுறப்ப உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்பவே முக்கியம். ஏன்னா இமெயில் ஐடியில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், சப்போஸ் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா வரும், அதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஓடிபி வேணும், அதெல்லாம் வரும். அதனால கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் ரேங்க் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சீட் அலாட்மெண்ட். ரேங்க் வந்து எப்படி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்னுடைய சீட் அலாட்மெண்ட்ல அப்படின்னா, ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து ஒரு உதாரணத்தை கூட இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. தென் இங்கே நம்ம மெயினாக பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். தென் அதனுடைய ரோல் என்ன, தென் வந்து இம்பாக்ட் அலாட்மெண்ட்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நீட்டோட ஸ்கோரு எங்கே டிட்டர்மைன்ஸ் மெரிட்டோட பொசிஷன். தென் அது என்ன ஆகுது, இம்பாக்ட் எப்படி இருக்கும், வெரி ஹை இம்பாக்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆல் இண்டியா ரேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரேங்க் பேஸ்ட் ஆன் நீட் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரி ஹை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணும். தென் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்ளிகபிள் ரிசர்வேஷன் ரூல்ஸ், அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். தென் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் டிட்டர்மின் விச் காலேஜ் இஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். தென் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்துட்டோம். தென் சீட் அவைலபிலிட்டி அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சிஸ். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. அது ரவுண்டுக்கு பொறுத்து வந்து நம்மளுக்கு மாறும். தென் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ரவுண்டு என்னென்ன ரவுண்டு சார் இருக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் அண்ட் ஸ்டே வேகன்சி அப்படின்ற மாதிரி 4 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ரைட்டா. அதுக்கப்புறமா டை பிரேக்கிங் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, ஒரே மார்க்கில் 2 பேர் வருவாங்க, அப்போ எப்படி சார் அந்த டை பிரேக்கரை வந்து பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு எப்படி சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, ஒரே மார்க் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க டேட் ஆஃப் பர்த், தென் எந்த பயாலஜியில் யார் அதிகம் வந்து மார்க் எடுத்தாங்க, யாரும் நிறைய தப்பு வந்து பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையுமே அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் போய் படிச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏவும் பியும் இருக்காங்க, 655 மார்க் வாங்கியிருக்காங்க. 18,250, 18,289. இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் போடுறாங்க. ஏபிசி மே ரிசீவ் காலேஜ் இஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து அவைலபிள் இருந்ததுன்னா ஏ கொடுத்துருவாங்க. இதுவே வந்து இவர் பிசிஏ இருக்கு, ஏ போடுறாரு, ஆனால் சி தான் அவைலபிள், சி போடுறாருன்னா சி கிடைக்கும். ரைட். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் நீட் ஆல் இண்டியா ரேங்க் டஸ் நாட் சேஞ்ச். ஆல் இண்டியா ரேங்க் எதுனா மாறும், ரிசல்ட் கொடுத்தது மாறாது. பட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வந்து அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறப்ப வந்து எப்படி இருக்கும், பட் அது வந்து ஆர்டர் மாறாது. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும், நீட் யூஜி ரிசல்ட், எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன் பாலிசி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பக்காவாக ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் நம்ம பார்க்குறப்ப இன்னும் நிறைய அழகாக கிளாரிட்டி கிடைக்கும். எந்த காலேஜ் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டை பார்த்துமே கவுன்சிலிங் முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட் டிசிஷன் அப்படின்றப்ப பார்க்குறப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். தென் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா போடலாம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது. தென் இதெல்லாம் கிடைக்கலாம். என்ஆர்ஐஸும் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப எடுத்துக்கலாம். ரைட்டா. இதில் எம்பிபிஎஸும் இருக்குது, பிடிஎஸும் இருக்குது. அதுக்காக மாதிரி நீங்கள் பார்த்து போடணும். சில பேர் வெறும் பிடிஎஸை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு எம்பிபிஎஸை விட்டுறவங்களாம் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப புத்திசாலித்தனமாக யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஏற்கனவே பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்களுடைய சர்வீஸை தயவு சேர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க. ரைட்டா. தென் காமன் ஸ்டூடெண்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்றப்ப ஃபில்லிங் வெரி ஃபியூ காலேஜஸ். அதான் லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிச்சு. ஆனால் என்ன ஆச்சு, எம்எம்சி வச்சுது, ஸ்டான்லி வச்சுது, அதுக்கப்புறமா வேற எந்த காலேஜும் வைக்கல. ஏன்னா அதுதான் வேணுமா அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் இருக்கணும்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட சாய்ஸ் வைக்காதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்களுக்கு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ரைட்டா. அது மாதிரி பார்த்துக்கணுங்க.
நம்மளுக்கு வந்து சீட்டு இருக்குது அப்படின்றப்ப எல்லா சாய்ஸும் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக ஃபில்லிங் வெரி ஃபியூ சாய்ஸஸ் இல்லாமல் ரெடியூஸ் வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியூஸ் ஆகிடும். அதனால் கரெக்டாக லிஸ்ட்டு வந்து வச்சுக்கணும். ராங் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், லோவர் ப்ரிஃபரன்ஸ் அலாட்டட், அதாவது இதையும் பார்த்துக்கணும். இக்னோரிங் நியூ காலேஜஸ், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உதாரணத்துக்கு இங்கே எதுவும் நியூ காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை, பட் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ காலேஜ் ஒன்று ஏபிஎஸ் வருது, அது எப்படி இருக்குன்றத தெரியாமல் நிறைய பேர் விட்டுருவாங்க. அப்புறமா ஐயோ நான் அடிச்சு பிடிச்சி அந்த காலேஜ் நான் சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு போன வாட்டி அப்படி தான் தச்செல்லாம் நிறைய பேர் விட்டவங்களா இருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஃபாலோயிங் ரூமர்ஸ்லாம் வந்து தயவுசெய்து வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. நீட் எடுத்துருவாங்களாமே, இந்த நீட்டில் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார், அவர் சொன்னால் எல்லாமே செய்வாராமே மோடி, அதனால் வந்து இந்த இந்த நீட்டையே கேன்சல் பண்ணிவிட்டு +2 மார்க் வச்சு கொடுத்துருவாங்களாமே 2025 அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வருது. அதெல்லாத்தையும் தயவுசெய்து நம்பாதீங்க. ரைட்டா? புரியுதா? பூர் டிசிஷன் மேக்கிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்துடும். அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஹவு சீட் அலாட்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் இஸ் கேரிட் அவுட் த்ரூ ஏ கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ் வந்து அக்கார்டிங் டு அப்படின்னா, சார் நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி அழகாக வச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் கேட்குற காலேஜ் மாதிரி எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவீங்களா? இப்படியெல்லாம் நடக்காதுப்பா. யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படிலாம் நம்பாதீங்க. நம்மளுடைய ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த சாய்ஸை பின்னாடி வச்சாலும் கரெக்டாக கம்ப்யூட்டர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கேட்குறது அவைலபிள் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ரைட்டா? நம்ம கேட்குறது அவைலபிள். நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன ஏ கேட்டிருக்கோம், பார்ப்போம், இல்லையா அடுத்தது பி கேட்டிருக்கோம், இல்லையா அடுத்தது சி கேட்டிருக்கோம், டி நம்ம சாய்ஸ் வந்து இருந்தால் கொடுக்க போகுது, இல்லைன்னா இல்லை. மெரிட் ரிசர்வேஷன் ரூல்ஸ், சாய்ஸ் ஆர்டர், சீட் அவைலபிலிட்டி, சீட் அலாட்மெண்ட், இப்படி தான் வந்து நம்ம போகும். மெரிட் பொசிஷன் நம்ம பார்க்கணும், ரிசர்வேஷன் கேட்டகரின்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்ன்றதை பார்த்து தான் இந்த அவைலபிள் சீட்டை பொறுத்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் வரும். ரைட்? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் சீட் மூவ்மெண்ட். எப்படி சார் அந்த சீட்டு வந்து மூவ் ஆகுது? சில ரவுண்டில் வந்து திடீர்னு சீட்டு வருதுன்றாங்க. எப்படி வருது? அது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருமே தானே எடுத்துருவாங்க, அப்புறம் எப்படி செகண்ட் ரவுண்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கன்ஃபியூஷன். வை டூ சீட்ஸ் பிகம் அவைலபிள்? ஏன் சீட்டு வந்து 2வது ரவுண்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட்லேயே எல்லாருமே போடுறவங்களாம் அப்ளை பண்ணுறாங்கல்ல, எடுத்துடுறாங்கல்ல, அப்புறமா திருப்பி எப்படி சீட்டு எக்ஸ்ட்ரா வருது, திடீர்னு முளைக்குது? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சில பேர் சொல்கிறாங்க 4வது ரவுண்டில் ஏதோ புதுசாக சீட்டு வருமாமே, ஆட் பண்ணுவாங்களாமே, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அப்கிரேட் டு அனதர். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் எம்எம்சி வந்து கேஎம்சி போடுறேன், எனக்கு கேஎம்சி கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஸ்டான்லி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு கேஎம்சி தான் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எனக்கு கிடைக்கல. செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகுதுன்னா எம்எம்சியில் இருக்கிற குழந்தை வந்து எய்ம்ஸ் போயிடுது, ஸ்டான்லியில் இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பர் போயிடுது. அந்த மாதிரி அந்த மூவ்மெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த 2 சீட்டு வந்து இருக்கு இல்லையா, அப்போ நான் என்ன ஆகும், அடுத்த ரவுண்டு போகிறப்ப எனக்கு ஸ்டான்லி எம்எம்சி சாய்ஸில் காட்டும். என் மார்க்குக்கு எம்எம்சி கிடைக்கிறப்ப நான் இந்த போயிடுவேன், ஜம்ப் ஆயிடுவேன். அப்போ என்ன, கேஎம்சி சீட்டு வேகன்சி ஆகிடும். ஸ்டூடெண்ட் அக்செப்ட் சீட் த்ரூ அதர் கவுன்சிலிங் ப்ராசஸ். வேற நான் சொன்னல எம்எம்சியில் வந்து போய் எம்சிசியில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறப்ப அங்கே போவான், இல்லை சென்டாக்ல சீட் எடுப்பான், கேரளாவில் போய் சீட் எடுப்பான், இல்லை கர்நாடகாவில் சீட் எடுக்கிறோம், அந்த சீட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அலர்ட் ஆகிடும், எனக்கு இந்த காலேஜ் வேணாம் விட்டுட்டு இருப்பாங்க. வேகன்சிஸ் அரைசிங் டூரிங் கவுன்சிலிங், ரெசிக்னேஷன்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டு விட்டவங்களா இருக்கும். இந்த மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து வேகன்சி வரையும். சம்டைம்ஸ் வந்து காலேஜ் வந்து ஏதாவது அடிஷ்னல் சீட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து 2வது ரவுண்ட் 3வது ரவுண்ட் ஆட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பட் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி முன்னாடியே வந்து இதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதுவும் பெண்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நம்ம மோஸ்ட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 99.99% வந்து கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆகிடும். 0.1% சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்? அதுக்கு அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட்? சீட் அலாட் ஆயிடுச்சு சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனதுமே கவர்மெண்ட் என்ன 18,073 ரூபா பே பண்ணணும். எஸ்சி கேண்டிடேட்னா 12,073 ரூபா பே பண்ணணும். இதுவே பிடிஎஸ் கேண்டிடேட்னா 12,073 ரூபா பே பண்ணணும். இதுவே எஸ்சி பிடிஎஸ் கேண்டிடேட்னா 8,073 ரூபா பே பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீஸ் இருக்குது. இதே கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் சீட் எடுத்தோம்னா சில காலேஜில் 4,35 பே பண்ணோம், சில காலேஜில் 4 லட்ச ரூபா பே பண்ணோம். சரி, நம்ம சப்போஸ் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்தோம்னா சில காலேஜில் வந்து அமௌண்ட் வந்து ப்ரைவேட் காலேஜாக எடுத்திருந்தீங்கன்னா 15 லட்ச ரூபா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா 16-20. இதுவே என்ஆர்ஐ கோட்டானா 29-27 lakhs அப்படின்றது இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பே பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். எஸ்சி கேண்டிடேட் எஸ்சிசி இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 2.5 லெஸ் தென் 2.5 இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதெல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ரீடு ரிப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வரணும், என்னைக்கு வரணும், அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக அரேஞ்ச். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அங்கே சப்மிட் பண்ணணும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பக்காவாக ஒரு பென் டிரைவ்லையோ இல்லைன்னா
சிடி டிரைவ்லையோ இல்லைன்னா மெயிலையோ வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ரைட்டா? கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் இதுதான். இந்த 4 ஸ்டெப் தான். டவுன்லோட் பண்ணோம், ரிப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டு காலேஜில் சைன் பண்ணி அங்கே வேறு எதனா அதர் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுன்னா பே பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். இஃப் யூ டோன்ட் கெட் எ சீட் இன் ரவுண்ட் 1, சப்போஸ் எனக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைக்கல சார், நான் என்ன பண்ணுறது? 2வது ரவுண்டு போ, 2வது ரவுண்ட் கிடைக்கல, 3வது போ, 3வது கிடைக்கல, 4வது போ, கிடைக்கலையா அடுத்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் போட்டு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ரைட்டா? புரியுதா? இல்லையா அப்ராடு போ. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு சீட் அவைலபிலிட்டி, அஃபிஷியல் கவுன்சிலிங் ஷெடியூல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம எலிஜிபிலிட்டி பொறுத்து நம்ம வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்தால் செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியுமா? போக முடியும். செகண்ட் ரவுண்ட் அப்கிரேட் பண்ணுமா? பண்ண முடியும். செகண்ட் ரவுண்ட் எடுத்தால் தேர்ட் ரவுண்ட் போடுமா? போக முடியும். தேர்ட் ரவுண்ட் அப்கிரேட் பண்ணுமா? பண்ண முடியும். ரைட்டா? ஃப்ரீ எக்ஸிட் எத்தனை இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. படிங்க. எல்லாமே யூடியூப்ல யாரோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படியே கேட்டுட்டு சும்மா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கு பண்ணணும். ரைட்டா? தென் ஸ்டூடெண்ட் ஹூ மே பெனிஃபிட் ஃப்ரம் லேட்டர் ரவுண்ட்ஸ். லேட்டர் ரவுண்ட்ஸ்ல யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க? ஃபில்டு மோர் காலேஜ் சாய்ஸஸ். அது எனக்கு தெரியல, காலேஜ் மோர் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுனால இல்லை, ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸ்மால் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ். பக்கத்தில் நியரஸ்ட்டாக ஒரு 250 ரேங்க் வச்சிருப்பான், ஒரு 260 ரேங்க் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கும். 250 முடியும், 10 ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ளெக்சிபிள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வச்சவங்களுக்கும் இங்கே இருக்குது சரி கவர்மெண்ட் தான் வச்சோம், ப்ரைவேட் கவர்மெண்ட் போகலாம் இல்லை மேனேஜ்மெண்ட் போகலான்றவங்களுக்கும் ஃபர்தர் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கவுன்சிலிங் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா என்னெல்லாம் சார் ரிஸ்க் கவுன்சிலிங்கில் அப்படின்றப்ப மிஸ்ஸிங் நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக என்ன டைமில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது, என்ன டைமில் சாய்ஸ் ஃபில் பண்ணோம், என்ன வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லாக் ஆகுது, எப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க, எப்போ வந்து ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணோம், என்னைக்கு போய் ஜாயின் பண்ணோம், இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. பட் பார்க்கறதாங்க மாட்டாங்கன்றது எனக்கு வந்து இந்த இதில் வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டு நான் தான் சொன்னல, எஸ்ஏபி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, எஸ்ஏ பார்த்திபன். அவர் வந்து ஒரு சிங்கிள் நியூஸ் கூட மிஸ் பண்ணுறதில்லை. டப்பு எங்கே பார்த்தாலும் போட்டுட்டே இருப்பார், ஒரு நியூஸ் கூட மிஸ் ஆகாது. அது எப்படி தான் அதை பார்த்து போடுறாருன்னே தெரியல, அட்டகாசமாக போடுறாரு. சார் நன்றி சார், வந்து கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப அட்டகாசமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒரு நியூஸ் கூட மிஸ் பண்ணாமல். ஓகே, அதுக்கு வந்து மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒன்றும் ஆகாது. நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆனால் சீட்டு சப்போஸ் விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அவுட்டு. தென் ராங் சாய்ஸ் ஆர்டர்லாம் பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன இல்லையா, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தேன், மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டிங் டேட்டுன்னா அவ்வளோதான், அவன் டைம் கொடுக்க மாட்டான். 5 மணிக்குள்ளே போயிட்டு நீ போயிடணும்ப்பா, 23ஆம் தேதினா 5 மணிக்குள்ளே 23ஆம் தேதி போயிடணும். நான் எனக்கு வர வழியில் பஸ் கிடைக்கல சார், நாளைக்கு வரேன்னா நாளைக்கு வா, அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ரைட்டு? அதெல்லாம் பார்த்துக்கணும். டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக பக்காவாக வச்சுக்கணும், தப்பாக இருக்கக்கூடாது. எஸ்சி கேண்டிடேட்டோ இல்லைன்னா ரிசர்வேஷன் கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கவங்களோ பேரண்ட்டுக்கு ஏதாவது அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு கம்ப்ளீட் கொடுக்கணும். சார் எங்கள் அப்பா வாங்கல சார், அம்மா வாங்கல சார், எல்லாம் சொல்லவே கூடாது. ரைட்டாக வாங்கி வச்சுக்கணும். டிபெண்டிங் ஆன் ரூமர்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றப்ப இமிடியேட்லி ஆஃப்டர் அப்ளிகேஷன் க்ளோசர் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் காப்பி. அது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. தென் ஒரிஜினல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கா அப்படின்றத பார்த்து பண்ணிக்கோங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை ஒன்று ரெடி பண்ணிடுங்க. செக் அஃபிஷியல் வெப்சைட்டு, எந்த அஃபிஷியல் வெப்சைட் TNMedicalSelection.org. இது எப்படி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் போடுறோமோ ஆல் இண்டியா கவுன்சிலுக்கு MCC வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உடனே வந்து MCC போட்டுருவாங்க. இந்த வாட்டி என்ன வரலன்னா கர்ப்பாம்பூச்சி அடிச்சிச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்க்கணும் அது என்ன சார் கர்ப்பாம்பூச்சின்றீங்களா, நீங்கள் உங்களுக்கே தெரியும். ட்ராக் கவுன்சிலிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன சார் நான் என்ன கேட்டுக்கணும், இல்லைம்மா என்ன கேட்டுக்கணுன்றீங்களா அப்படின்னா கேட்டுங்க. நான் எந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் MCC தான் சார் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் எய்ம்ஸ் தான் போகணும், ஜிப்மர் போகணும், ஜாப்மர் போனால் எய்ம்ஸ் போனால் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க் இருக்கணும். இருந்தாலும் விச் காலேஜ் என்னுடைய மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது கவர்மெண்ட் போகலாமா, இல்லைனா நான் ப்ரைவேட் கவர்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்லையா, இல்லைனா இது கிடைக்கலன்னா நான் BDS எடுக்கலாமா, இல்லை MBBS போகலாமா, இல்லைன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டில் போகலாமா, NRI போகலாமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்து போகிறப்பல, இல்லை வீட்டுக்குள்ள இருந்து தான் பக்கத்தில் இருந்து தான் காலேஜ் போவேன், ஹாஸ்டல்லாம் இருந்து பழக்கமே இல்லை. அப்போ அந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், ஐயோ எனக்கு பாண்டெலாம் வேணாப்பா, நான் முடிச்சேன்னா அடுத்தது நான் PG போய் படிக்கணும், இல்லைன்னா நான் PGயில் வந்து சேரத்துக்கு நான் வந்து அடுத்த ஆப்ஷன் நான் பார்க்கணும், நான்லாம் வந்து பாண்டு ஆர்டர் வாங்கிட்டு 2 வருஷம் 1 வருஷம்லாம் வேலை செய்யறதுக்குலாம் ரெடியா இல்லை. அப்போ அந்த மாதிரியான காலேஜ் எல்லாம் நான் போட்டேன்னா மாட்டிக்கிட்டேன்னா கஷ்டமாயிடும். அதெல்லாத்தையும் பார்த்துங்க. ரைட்டா? ப்ரிப்பேர் யுவர் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் பிஃபோர் த சாய்ஸ் ஃபில்லிங். ரைட்?
இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா போறோம். இதுதான் வந்து நம்மளுடைய கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிஞ்சதுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் செக் லிஸ்ட் ஒரிஜினல் நீங்க கம்பல்சரி ஏற்கனவே திருப்பி பாருங்க. ஒரிஜினல் மிஸ் பண்ணக்கூடாது. இன்கம் சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கி வச்சிருக்கணும். தென் கம்யூனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்பாக்கோ அம்மாக்கோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியா வச்சிருக்கணும். இல்லைன்னா நோ வந்து இது வச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே படிக்கல அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. ரைட்டா? இது எல்லாத்தையும் பக்கவா நீங்க வச்சிருக்கணும். ஆதார் ஏற்கனவே கரெக்டாக வச்சிருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் மிஸ் பண்றதுக்கான ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் நீட் ஸ்கோர் கார்டு கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கண்டிப்பா வேணும். ஒரு 12-15 போட்டோகிராஃப் வச்சுக்கோங்க. அந்த பெருசா ஒன்று போஸ்ட் கார்டு சைடு வச்சு பாருங்க, அதுவும் ஒரு 3 சைஸ் 3 போட்டோ வச்சுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் கம்பல்சரி டு கெட் கவர்மெண்ட் கோட்டா சீட். தமிழ்நாடோட கம்யூனல் ரிசர்வேஷன் அண்ட் வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் 85% அப்படின்னா டெஃபினட்டா என்ன பண்ணணும்? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். தென் நாலேஜ் ஆஃப் அஃபிஷியல் கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் எதுவுமே பயப்படல. எவ்வளோ ப்ராசஸ் சொல்லிட்டீங்களா சார், இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது சார், நான் பாஸ் மார்க் கூட எடுக்கல சார், இல்லை நான் கவர்மெண்ட் தான் எய்ம் பண்ணேன், எனக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டானா கிடைக்கும்னு நினைச்சேன், இந்த வாட்டி எனக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை சார், அதுக்கு அடுத்த வருஷம் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பக்கவா என் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணி அட்டகாசமாக என்னை கைட் பண்ணி கூட இருந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன வந்து கரெக்ட் பண்ணணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத எனக்கு டீச்சிங்லயும் சரி, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன்லயும் சரி கைட் பண்ணி என்ன அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிற அளவுக்கு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்றது எதனா இருந்தா சொல்லுங்கன்னா. எஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. எங்க இருக்கு? சென்னையில இருக்கு, அண்ணா நகர்ல. யார் சார் அது? ஆர்ஜிஆர் அகாடமி. நாங்க தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 20 ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வச்சிருக்கோம். அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி அட்டகாசமா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டிடலாங்க. நாங்க இருக்கோம். அதுக்கு 12 டீச்சர்ஸ், 4 மென்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி 20 பேர் தான் அந்த பேட்சுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பிசிக்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி கான்செப்ட் நல்லா கிளியரா சொல்லி கொடுத்து, அதுக்கு முன்னாடி அந்த பிசிக்ஸுக்கு தேவையான மேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் பிசிக்ஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் கான்செப்ட் சொல்லி கொடுத்து கான்செப்ட் புரிய வச்சு, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றான்னு டீச்சர் சொல்லி, டீச்சர் கொஸ்டினை போட்டு அதே மாடல்ல உங்களையும் போட வச்சு டெஸ்ட் எழுதி, டெஸ்ட்ல நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க, என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத தெரிய வச்சு உங்களையும் போட வச்சு எக்ஸாம்ஸ் அனுப்புறதுக்கு நாங்க ரெடி. அது மூலமா நீங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுக்கிற அளவுக்கு உங்களை தயார் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் டீம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்க அந்த 20ல ஒன்னா இருந்து சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இமீடியட்டா கால் பண்ணுங்க 8697-86953. இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்றத சொல்லிடுறேன். சார் எனக்கு விருப்பம் இல்லை சார், எங்க அப்பா அம்மா கம்பல் பண்றாங்க, வேண்டாம்பா இந்த ப்ரோக்ராம். சார் எனக்கு நீங்க பிசிக்ஸ் சொல்லி கொடுப்பீங்க, இருந்தாலும் எனக்கு பிசிக்ஸ் வராது சார், நான் பயாலஜி கெமிஸ்ட்ரியை வச்சே நான் கவர்மெண்ட் கோட்டா எடுத்துறேன், அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். புரியுதா சார்? எப்படியாவது என் பையன் படிக்கணும்னு நினைச்சா படிச்சிருவான் சார், ஆனா படிக்கவே மாட்டான் சார், அவனை இந்த குரூப்ல சேர்த்துலாமா? அவன் அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவன் ஃப்ரெண்டு தான் சார் முக்கியம். கிளாஸ்ல உட்காந்து எப்பயுமே பேசிட்டு இருப்பான் சார், அரட்டை அடிச்சிருப்பான், அவன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டானா அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். சார் எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம இருக்கும் சார், ஒரு ஏசி ஒத்துக்காது, காத்து ஒத்துக்காது, எதனா பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். சார் இந்த ஹாஸ்டல்ல இருந்தா வசதியா இருக்கணும் சார் அவனுக்கு, அப்படியே அவன் கூட யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார், நைட்ல வந்து அவனை வந்து யாருமே தொல்லை பண்ணக்கூடாது சார், அப்படியே நிசப்தமா இருக்கணும் சார், அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். சார் இவனை ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லக்கூடாது சார், மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் சார், டென்ஷனே ஆக்கக்கூடாது சார் என் குழந்தைய, அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். பாருங்க எல்லாம் சேரத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க, நான் சேராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க, வாட்ச் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைய சும்மா பேசணும், வந்து பார்க்கணும், அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். கொடுத்த டைமை ஃபாலோ பண்ணாம எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ற பேரண்டா இருக்கீங்க, அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். என் குழந்தைய கால் பண்ணாம இருந்தா என்னால முடியவே முடியாது, அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். டீச்சர் சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்க மாட்டான் சார், அவனுக்கு பிடிச்சாதான் பண்ணுவான், அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். சார் பக்கத்துல அவன் டிஸ்கஸ் பண்ணிப்பான் சார், தெரியல, அன்ஃபிட் ஃபார் திஸ் பேட்ச். பாருங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவேன், அன்ஃபிட்டுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க இதெல்லாம். ரைட்டா? நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், நாங்க சொல்றதை மட்டும் உங்க குழந்தை கேட்கறது மட்டும் இல்லாம நீங்களும் நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா உங்க குழந்தை கவர்மெண்ட் சீட் கன்ஃபார்ம். ஏன்னா இதெல்லாம் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்களா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இருந்தா ஜெயிக்காது. ஆனா இதையே தான் பாத்தீங்கன்னா திருப்ப சொல்லி இதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட். ரைட்டா? இதெல்லாம் சொல்லாம இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாலேஜ் தேவையில்லை, சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மார்க் தேவையில்லை, நீங்க வாங்க நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆனா கண்டிஷன்
வேற எந்த புக்கும் ரெஃபர் பண்ணக்கூடாது, வேற எந்த யூடியூப் சேனலும் பார்க்கக்கூடாது, வேற எந்த ஸ்டடி மெட்டீரியலும் யூஸ் பண்ணக்கூடாது, வேற எந்த கோச்சிங் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் பண்ணணும். இது எல்லா கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக வந்து சீட் புக் பண்ணுங்க. ரொம்ப மினிமம் சீட்ஸ் தான் இருக்கு. இல்லை சார் நீங்கள் என்னதான் சொன்னாலும் என் குழந்தைய உங்க முன்னாடி உட்கார வைக்கிறேன், நீங்க என்னன்றதை கேட்டீங்க அப்படின்னா கூப்பிட்டு வாங்க. கால் பண்ணுங்க வரதுக்கு முன்னாடி 9176552121 கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து பாருங்க. நான் வந்து 2 வாரம் டைம் கொடுங்க, உங்க குழந்தை வந்து கவர்மெண்ட் சீட் வாங்குமா வாங்காத அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரைட்டா? இதெல்லாம் நடந்து நீங்க ஜாயின் பண்றீங்க, குழந்தை வந்து சீட்டு வாங்குது, வாங்கல ஆனா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்றேன் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? நான் பார்த்துக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன், சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கேன், கைட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன், மோட்டிவேட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கேன். எங்க டீச்சர்ஸும் சப்போர்ட் வந்து காலையில இருந்து நைட்டும் பண்ணி உங்க குழந்தைங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் அந்த இடத்துல போனேன் சார், 70 பேர் சார், என் குழந்தை கேட்கிற ஆன்சருக்கு கொஸ்டினுக்கு டவுட்டுக்கு ஆன்சரே பண்ணல சார். இப்படியெல்லாம் நீங்க புலம்பவே தேவையில்லைங்க. எல்லாத்துக்குமே பக்காவா சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டே இருப்பான், காதை இப்படி மூடி வச்சுக்கணும். அங்க அப்படித்தான்ப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். அங்க வந்து எதனா தப்பு பண்ணா கத்துவாங்க, தப்பு பண்ணா கொஞ்சுவாங்களா என்ன? ரைட்டா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணாதான் பண்ண முடியுமே தவிர நீங்க நினைக்கிறதெல்லாம் நினைச்சாலாம் பண்ண முடியாது. ரைட்டா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நாங்க வச்சிருக்கோம். நீங்க வாங்க, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். தேங்க்யூ. வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 86951 86953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 86951 86953.